சித்தர்களைத் தேடி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ யாருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம 90 கிட்ஸுக்கும் அதே மாதிரி இயர்லி 2K கிட்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ. ஆமாங்க, என்னன்னு பார்க்குறீங்களா? மேரேஜ் தாங்க, கல்யாணம் தாங்க. நீங்கள் கேட்குறது புரியுது. ஆமாம், நிறைய பரிகாரம் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ராகு கேது பரிகாரம், செவ்வாய் தோஷம் இருக்குது, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷம் இருக்குது, அதுக்கும் பரிகாரம் பண்ணிட்டீங்க. கல்யாணன்றது உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 8வது கனியாக இருக்குது. என்னடா இப்படி சொல்கிறான்னு பாருங்களா? ஆமாங்க, நீங்கள் வந்து பரிகாரம்னு விஷயம் பண்ணிடுறீங்களே, அந்த பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், அதானே ரூலு. ஏன் இந்த கல்யாணம் நடக்க மாட்டுது? அது எனக்கே யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போது பிரபலமான கோயில் சொல்லுவாங்க, அந்த கோயிலில் போய் டோக்கன் வாங்குவீங்க, ஹோமத்தில் போய் 10ஓட 11 உட்காருவீங்க, அந்த சொல்கிறதெல்லாம் செய்வீங்க. மன விரும்பி செய்வீங்களா? இல்லை சொல்கிறாங்க என்னன்னு சரி காதில் கூட வாங்க மாட்டீங்க, சொல்கிறது புரியாது, நீங்கள் ஏதோ விஷயம் சொல்லுவீங்க. அப்படின்னும் போது அது இயற்கையாகுமன்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல. அதுதாங்க. ஏன்னா பரிகாரன்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயத்தை பைபாஸ் பண்ணி வைக்கிறது தான். அதுதான் பரிகாரம். நீங்கள் பரிகாரம் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னும் போது சரியாகும். அது கரெக்டான ஒரு ஆள்கிட்ட கரெக்டான விஷயம் கரெக்டான நேரத்தில் போய் அதை பண்ணும்போது அந்த பரிகாரம் பலிக்கும். அதை நான் தப்பு சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் பரிகாரம் பண்ணுறாங்கன்னா அது 10 பேருக்குமே அது சக்ஸஸ் ஆகுதுன்றது தான் விஷயமே. இதுக்கு தாங்க நம்ம சித்தர்கள் சொன்ன எளிய வந்து ஒரு வழிமுறையே இருக்குது. இப்போ உங்கள் ஜாதகத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வைங்களேன், லக்னத்தில் ராகு, 5ல் ராகு, 7ல் ராகு கேது, இந்த மாதிரி சம்மந்தப்பட்டிருக்கும். கலத்திர தோஷம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கலத்திர ஸ்தானத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னா நீச்சம் அடைஞ்சிடாரு, இல்லை இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தசாபூஜையில் கோளாறு இருக்குது. அப்படின்னும் போது நீங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருப்பீங்க. சக்ஸஸ்ஸு அப்படின்ற விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் இல்லை. அப்படின்றவங்களுக்கு சித்தர்கள் சொன்ன அந்த எளிய வழிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீவசமாதிக்கு போகிறதுங்க. ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாங்களேன், கர்மா கழிஞ்சால் மட்டும்தான் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்க அந்த பாவங்கள் போகும். நீங்கள் என்ன தான் பரிகாரமும் செஞ்சாலும் சரி, கோடி கோடியாக வந்து தங்க நகைகளும் பசு மாடுங்க தானமாக கொடுத்தாலும் சரி, இதெல்லாம் கழியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைங்க. உங்கள் கர்மா கழியறதுக்கான அத்தாரிட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் ஜீவசமாதி தான். நீங்கள் அங்கே போகும்போது தான் உங்கள் கர்மா கழியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து வார்த்தையாக சொல்லிடலாம். அங்கே போயிட்டு அதை அனுபவிச்சு அவங்களுக்கான அந்த விஷயம் நடந்தது பார்த்தீங்களா, அவங்கள கேட்கும்போது தான் சொல்லுவாங்க, ஆமாம் சார் இந்த சொன்னார் போனேன், நான் வந்து நிறைய செலவு பண்ணிட்டேன் இந்த பரிகாரத்துக்கு, வாழ்க்கையோட விருத்தி முறையில் போயிட்டேன், நானே பேசாமல் சாமியாராக போயிடலாம்னு நினச்சிட்டேன், கல்யாணம் வேணாம் விட்டுட்டு அப்படின்னும் போது நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொன்னேன், தம்பி வாழ்கிற வயசு எதுக்கு நீங்கள் சாமியாராக போகிறீங்க, உங்களுக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னும் போது, சார் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அந்த எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வைங்களேன், மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கோயில் குளம் கூட்டின்னு போய் என்னை பரிகாரம் பண்ண வச்சு என்னை வந்து இவங்களே பாதி சாமியார் ஆக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க இன்றைக்கி. அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஜீவசமாதி போக சொன்னேன். சார் நான் வந்து நிறைய செலவு பண்ணியிருக்கேன், நீங்கள் தான் சார் ஜஸ்ட்டு ஜீவசமாதி போயிட்டு வான்றீங்க, இவ்வளோ பண்ணிட்டீங்க, செலவு பண்ணிட்டீங்க, ஃப்ரீயாக தான் விஷயம் சொல்கிறேன், போயிட்டு வாங்க அப்படின்னு வாழ்க்கை சேஞ்சஸ் இருக்கா பார்க்கும்போது அவரும் போனார். ஏதோ சொன்னமேன்ற கடமைக்கு தான் போனார் ஃபஸ்ட் டைம். அடுத்த தடவை ஃபோன் பண்ணுறார், சார் நீங்கள் சொன்னீங்க நான் போனேன், ஆனால் ஏதோ ஒரு புதுசாதத்தில் இருக்குது, நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன், ஆனால் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைப்பை ஃபீல் பண்ணல, ஏன்னா அவர் வந்து 2K கிட்ஸு, அதுதான் வந்து வைப்பை ஃபீல் பண்ணல. அப்போது சாருன்னு பேச ஆரம்பிச்சார். அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ நல்ல வைப்பாக இருந்தது ப்ரோ, அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் சம்திங் டிஃப்ரெண்ட் ப்ரோ அப்படின்றாரு அவர். ஏன்னா அவங்க லாங்குவேஜில் இப்போ பேசிக்கிறாங்க. புரியுதா தம்பி, அதுதான் தம்பி உங்களை ஜீவசமாதிக்கு போக சொன்னேன், ரெகுலராக போங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மாறும் அப்படின்னும் போது அவரும் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு பரிகாரமாக பண்ணாமல் இப்போ சொன்னதும் செய்யாமல் அவர் மனம் விரும்பி அங்கே போக போக என்னன்னா வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் ஆச்சு. வேலையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பயங்கர பிரச்சனை இருந்தது, என்றைக்கு வேலையை விட்டு தூக்கான்னு தெரியாது. ஸோ அப்படின்னு வந்து வேலையில் இருக்கிற பிரச்சனை இருந்தது. அதே மாதிரி கல்யாணமும் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு நல்ல மனைவி அமைஞ்சாங்க, வாழ்க்கை துணை. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி அவருக்கு 2 குழந்தைங்கள் இருக்குது, சந்தோஷமாக இருக்காங்க. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் கல்யாணம் முடிஞ்ச உடனே கையோட அவங்க மனைவி அந்த ஜீவசமாதி கூட்டு போய் அந்த வழிபாட்டில் ஈடுபடும் போது பார்த்தீங்கன்னா கணவன் மணியாக போய் வழிபடும் போது பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்க. அதனால தான் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஜீவசமாதிக்கு போகும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கான தடையாகட்டும், ராகு கேது தோஷம் ஆகட்டும், இதெல்லாமே வந்து அங்கே தடைப்படும். ஏன் தடைப்படும் பார்த்தீங்கன்னா சித்தர்கள்ன்ற பார்த்தீங்கன்னா வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டவங்க. அவங்களால பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக உலகத்தை உருவாக்க முடியும், செத்தவனை ஏஞ்சி நடக்க வைக்க முடியும். அப்படின்னும் போது உங்கள் ஜாதக கட்டத்தில் விஷயத்தை அவங்களால மாற்ற முடியாதா? நம்ம எத்தனையோ படம் பார்த்துருப்போம், சித்தர் வருவார் மிராக்கிள் பண்ணுவாங்க அப்படின்னும் போது நம்ம படத்தில். ஆனால் நேர்லேயே நடந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சில ஜீவசமாதிக்கெலாம் போகும்போது அங்கே இருக்கிறவங்க கேட்பீங்க, ஏங்க நீங்கள் டெய்லி வரீங்க இங்கே என்ன விஷயம்னு வரும்போது அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் அனுபவம். அந்த அனுபவத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பரிகாரம் பண்ணி ஓஞ்சி போய் அப்படின்னும் போது இன்றைக்கி காசுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த காசை சம்பாதிக்கணும்னா தெரியும் கஷ்டம் என்னன்றது.
இப்போ வந்து இன்றைக்கி ஒரு பிரபல ஜோதிடர் சொல்லிட்டாரு, நம்ம இந்த பரிகாரம் பண்ணிட்டு வா சரியாயிடும் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் அந்த பரிகாரம் பலிக்குதுன்னா பலிக்குதில்லை. இது அழகாக வந்து சொல்லுவாங்க ஒரு விஷயம். அதாவது இந்த நீதிபதிகள் அவங்க விஷயத்தில் நீ ஒரு தப்பு பண்ணியிருப்ப, அந்த தப்புக்கு வந்து தண்டனை விதிச்சிருப்பாங்க. சார் நான் கோர்ட்டில் போயிட்டு தண்டனைக்கு வந்து நிறுத்தி வைக்கலாம்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய நியூஸில் பார்த்துருப்போம். பிரபலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தண்டனையை நிறுத்தி வைக்க சொல்லி மனு போடதான் சொல்லுவாங்க. அந்த தண்டனை நிறுத்தி வைப்பாங்க. ஆனால் தண்டனை என்னைக்கு இருந்தாலும் அவங்களுக்கு உண்டு. அதுதான் பரிகாரம். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பைபாஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னும் போது அந்த விஷயம் உங்களுக்கோசம் காத்துட்ருக்கோம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து அந்த விஷயத்தை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் அந்த விஷயத்தை அனுபவிக்காமல் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போக போக தான் அந்த விஷயம் வந்து மாறும். நான் முந்தைய சொன்ன மாதிரி தான் அந்த கர்மாக்களே இருக்கான இடம் தான் ஜீவசமாதி. அப்படின்னும் போது உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து நீங்கள் எந்த ஜீவசமாதி போய் எந்த சித்தரை வழிபடலாம் அப்படின்னும் போது பிரபஞ்சத்தில் சில விஷயங்கள் வரும். ஏன்னா உங்கள் ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கோசம் ஒரு 2 மினிட்ஸ் ப்ரே பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பிரபஞ்ச ரகசியம் தெரியும். இவர் வந்து இந்த ஜீவசமாதிக்கு போனால் பிரச்சனை தீர்ந்துடும். இவர் வந்து இந்த ஜீவசமாதிக்கு போக 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 இவர் வாழ்க்கையில் இருக்கிற இன்னல்கள் மாறி சுபிட்சம் உண்டாகும் அப்படின்ற விஷயம் வரும். அதனால தான் சொல்கிறேன், இந்த பரிகாரம் பண்ணி மூஞ்சி போய் அந்த என்ன சொல்கிறது, ஐயோ பரிகாரம் பண்ணி வெறுத்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்களே, உங்களுக்கான வீடியோ தான் இது. அதனால் முந்தைய எக்ஸ்க்ளூசிவ் வீடியோன்னு சொன்னேன். உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். நன்றி. ஆன்மீகத்தை தேடி உள்ளம் தெளியும் வழி, இறைவன் அருளின் ஒளி.